முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசி கேட்டோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அதாவது மற்றவர்களுக்கு நம்ம போதிக்கிறவர்களா இருக்கிறோம். அதாவது பவுல் இந்த இடத்துல கொரிந்தி சபையர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல பவுல் சொல்லியிருக்காரு. அதாவது யார் போதிக்கிறோம் அப்படின்னா யார் போதிக்கலாம்? பொதுவாக பாத்தீங்கன்னா போதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம யாரு வேணா போதிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. போதிக்கிறது ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க மத்தவங்களுக்கு போதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா முதலாவது அவங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதா இருக்க முடியும். அது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அது ஒரு அறிவு, அதாவது நம்ம இத்தனை வருஷமா தேவனுக்குள்ளாக இருக்கோம், அதை பத்தின அறிவு இருக்கு, நம்ம போதிக்கலாமா அப்படிங்கறத முதல் கேள்வி. இப்போ நம்ம இத்தனை வருஷமா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், நமக்கு தேவனுடைய பற்றின அறிவு எல்லாமே நமக்கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம அதன்படி நடக்கிறோமா? முதலாவது நம்ம அதை படி நடந்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம போதிக்குள்ளா இருக்க முடியும். நம்ம அதை பத்தி நடக்காம மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது யார் நம்ம சொல்றதை கேட்கவோ எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்முடைய அனுபவம் 2 வகையான அனுபவங்கள் இருக்கிறது. நம்ம கற்றுக்கொண்டவர்கள் கீழ்ப்படிந்து நம்ம நடந்து அதன்படியே வெற்றி பெற்று சொல்வது ஒன்று. அதே நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படியாமல் நம்ம தோற்று போனவர்களாகவும் 2 பேர் இருக்கோம். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த அனுபவம் இருக்கும். அதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது யார் சொல்லுகிறது அவர்கள் கேட்பவர்களா இருப்பாங்க, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதே நம்ம மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ வசனத்தை போதிக்கும் பொழுது முதலாவது நம்ம அதை நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது அவர்கள் கேட்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. இதே நம்ம கீழ்ப்படியாம அவர்கள் சொல்றதை நம்ம அதை சொல்லி அதை செய்யாம மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தேவ வசனம் அந்த இடத்துல தூஷிக்கப்படுகிறதா இருக்கும். முதலாவது பாத்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. இந்த இடத்துல யாக்கோபு சொல்ற போது அநேக ஆக்கினை அடைவோம் என்று நம்ம போதகர்களா ஆகாதிருப்பீர்களாக அப்படிங்கறது சொல்றாரு. போதகரா ஆகாதிருப்பீங்கருக்கு, அதாவது நீங்க யாரும் போதகர் ஆக வேண்டாம்ங்கிறதுக்காக அப்படி சொல்ல, நம்ம எதனால போதகர் ஆகாதிருப்பீங்கிறத அடுத்த வசனத்தை சொல்லிட்டு வருவாரு. நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால். அதாவது போதிக்கிற கூடியவர்கள் சொல் தவறாதவர்களா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதன்படி முதலாவது நம்ம செய்துவிட்டு மற்றவர்களுக்காக போதிக்கிறவர்களா இருக்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் முன்னாடி வசனத்தை சொல்றாரு, நம்ம போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா சபைக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு வாரம் 8 மணிக்கு சபை கூடி வருவோம் அப்படின்னா ஒரு சபையினோட ஊழிக்கார் 8 மணிக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்றாருன்னா அவரே 8:15 நம்ம மத்தவங்களை 8 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி இருக்கிறவர்களா இருப்போம்னு பாத்துக்கணும். நம்மளே சோதிச்சு தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்லுகிற அதை செய்கிறவர்களா இருந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருந்தோம்னா தேவனும் மகிமைப்படுவார், மற்றவர்களும் நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களா இருப்போம். இப்போ பவுல் இந்த இடத்துல வார்த்தையை சொல்றாரு கொரிந்து மக்கள்கிட்ட. கொரிந்து மக்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா சகல விஷயங்களும் தேர்ந்தவர்களா இருக்காரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4-5 கூட பார்க்கும் பொழுது கூட 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாகப்பட்டிருக்கிறபடியால், அதாவது இந்த இடத்துல பாருங்க, அவங்க எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கபடியால், ஆனா இவங்க முன்னாடியே சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு பவுலானவர் போதிக்கிறார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு நம்ம முதல்ல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-2. இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியர்களுக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபயாளர்களுக்கு விருப்பங்களை கேட்டு வாங்கினான். இந்த இடத்துல பவுலானவர் ஆரம்ப காலத்துல எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்துவனுடைய சீசர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொலை செய்யும்படியாக சீறி போகிறவரா இருக்காரு. இந்த இடத்துல அவர் முதல் ஆரம்ப கட்ட காலங்கள்ல நியாயப்பிரமாணத்தின் மேல வைராக்கியம் உள்ளவராகவும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துகளாகவும் ஜனங்களை துன்பப்படுத்துகளாகவும் இருந்து வந்தாரு. அப்பொழுது இயேசுவானவர் அவர் கண்களுக்கு முன்பாக தோன்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு பவுல் அந்த இடத்துல கேட்கும் பொழுது, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அனனியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி மூலியமா இயேசு கிறிஸ்து பவுல்கிட்ட சொல்லுவாரு, நீங்க போய் அவர்கிட்ட இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு பவுல் என்ன அனனியா என்ன சொல்லுவாரு, முதல் பயப்படுவார். ஏன்னா இவர் இத்தனை நாள் தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தலாம் இருந்தாரு. நான் இப்படி அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான்.
அதாவது இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்களை வந்து போதிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா அவர் எடுத்திருக்காரு. அவர் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவர் வந்து இயேசு கிறிஸ்துனோட நாமத்தின்படி எவ்வளவு பாடுபடணும் அப்படிங்கறது வந்து அவருக்கு காண்பிப்பேன் அப்படி வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து தன்னுடைய வார்த்தைகள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பவுல் மூலியமா போதிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்ட பின்பதாக பவுல் வந்து எப்படி மாறி இருக்காரு, அவர் வந்து தன்னுடைய போதகரா அவர் வந்து எப்படி நடந்திருக்காரு, அவர் செய்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கால் விட்டாலும் ஜாக்கிரதையை திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இயேசு கிறிஸ்து வந்து அவரை தேர்ந்து கொண்ட பிறகு இந்த இடத்துல சொல்றாரு, தீமோத்தேயுக்கு வந்து சொல்லுகிற பொழுது திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து முதல்ல பிரசங்கம் பண்ணிட்டு தானே மற்றவங்களுக்கு சொல்லணும். அதாவது தீமோத்தேயு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் வந்து போதகரா இல்லாம திருவசனத்தை ஜாக்கிரதையை பிரசங்கம் பண்ணாம மற்றவர்களுக்கு போதிச்சாரு அப்படின்னா தீமோத்தேயுக்கு இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் கேட்கிறவரா இருந்திருப்பாரா? அவர் முன்னாடி எப்படிலாம் தேவனுக்கு வந்து அதாவது தேவனுடைய வசனங்கள் வந்து எல்லாத்துக்கும் போதிச்சிருக்காருன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பாருங்க, இந்த இடத்துல வந்து அவர் அப்பதான் வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்து கூட்டிட்டு வராரு. வசனம் 19 அப்பதான் அவர் சாப்பிட்டு பலன் கொண்டவரா இருப்பாரு. அவர் வந்து இவ்வளவு நேரம் கிறிஸ்துவ துன்பப்படுத்தி கொண்டவரா இருந்தாரு. இப்பொழுது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலியமா திருத்தப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய வசனத்தை போதிக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல இப்படிதான் நான் இருந்தேன், இத்தனை நாள் இப்படி இருந்தா திடீர்னு நம்ம வந்து தேவவசனத்தை போதிக்கும் பொழுது மத்தவங்க என்ன நினைப்பாங்க, சமயம் நமக்கு இருக்கா இல்லைன்னா எதுவுமே யோசிக்கல. உடனே மாறணும்னு என்ன சொல்றாருன்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று எல்லா ஆலயங்களும் வந்து பிரசங்கிக்க தொடங்குகிறார். அதாவது முதலாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேவனுடைய வசனத்தை வந்து மத்தவங்களுக்கு போதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தீமோத்தேயுக்கு வந்து திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. அதே வசனம் 22 பாத்தீங்கன்னா பவுல் வந்து அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். இவ்வளவு நேரம் அவர் கூட இருந்தவர் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் திடன் கொண்டு இயேசு கிறிஸ்து வந்து திஷ்டாந்தப்படுத்தி மற்ற எல்லாத்துக்கும் யூதர்களை வந்து கலங்க பண்ணுகிறவரா அந்த இடத்துல இருந்திருக்காரு. முதலாவது அவர் வந்து போதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லாம அவர் முதலாவது போதித்து எடுத்து காட்டுகிறவரா இருந்துட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிறவரா இருந்திருக்காரு. வசனம் 27 கூட அவரு அப்பொழுது பர்னபா என்பவன் அங்கு சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலேயே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை வந்து தைரியமா அவர் அந்த இடத்துல பிரசங்கிச்சிருக்காருன்னு பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிப்போம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுசேஷனுக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. இந்த இடத்துல வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு, என்னோட கீழே தீங்கு அனுபவி. இப்போ வந்து நம்மளா இருந்தா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து கிறிஸ்துவ நிமித்தம் வந்து தீங்கு அனுபவிங்க அப்படின்னு வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருந்தா அவங்க நம்ம இடத்துல என்ன கேட்பாங்க, நீங்க வந்து முதலாவது கிறிஸ்துவ நிமித்தமா என்ன தீங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, நீங்க அனுபவிச்சிருந்தா மத்தவங்களுக்கு சொல்லாமல் அப்படின்னு கேட்பாரு. ஆனா இந்த இடத்துல வந்து பவுல் வந்து அவருக்கு இயேசு கிறிஸ்துக்காக எத்தனை தீங்கு அனுப்பிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. அநேகநாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். போதும். அப்போஸ்தலர் 9ஆம் 23 அவர் முதலாவது தேவனுடைய வசனத்தை வந்து பிரசங்கிக்கும் பொழுது முதல்ல போதிக்கும் பொழுதே அவர் வந்து கொலை செய்ய வந்து தேடுகிறதா இருக்காங்க. அவருக்கு வந்து 1000 பயம் இருந்திருக்கலாம், எத்தனையோ பயம் இருந்திருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவ நிமித்தமாக வருகிற துன்பத்தை வந்து அவர் வந்து அந்த இடத்துல சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவரா இருக்காரு. அவருக்கு வந்து அந்த தீங்கை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவரா இருக்காரு. அதே அதிகாரத்துல கூட மீண்டும் வந்து அவர் எருசலேமுக்கு வந்து அவருடைய சபையார்கள்லாம் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை போதிக்கும் பொழுது கூட மறுபடியும் அவர் கொலை செய்ய வந்து அதே அதிகாரத்திலே 2வது முறையாக அவர் வந்து கொலை செய்ய வந்து அவர்கள் தேடிகளா இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த தீங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கும் பொழுது அவர் வந்து அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்குகள்லாம் அனுபவிச்சவரா இருப்பாரு. அடுத்தது 2 கொரிந்தியர் வசனம் 11, 23, 27 வசனம் வாசிக்க கொள்ளும் பொழுது அவர் வந்து அநேக துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுங்கள், தீங்குகள் எல்லாவற்றையும் வந்து கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டு இருப்பாரு. அந்த வசனத்தை வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 தொடங்கி. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் வில்லார்களால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் செயத்தில் இருந்தேன். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன்.
ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கலரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சக சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, இத்தனை இத்தனை பாடுகள் தீங்குகள் கிறிஸ்துவுக்காக அனுபவிச்ச பிறகுதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, என்னோட சேர்ந்து நீயும் தீங்கு அனுபவி, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கென்று நீ தீங்கு அனுபவின்னு சொல்றாரு. நம்ம சாதாரணமா பாக்குறோம், இத்தனை அவர் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்றது நம்ம அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா அவர் ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இத்தனை இத்தனை துன்பங்களையும் கிறிஸ்துவுக்காக தான் ஏற்றுக்கொண்டாருங்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரிகிறது. அதுக்கப்புறம் தான் அவர் முதலாவது துன்பங்களை அனுபவிச்ச பிறகுதான் ஒரு போதகரா இருக்கிறார். அவர் துன்பங்களை அனுபவித்த பிறகுதான் அவரை பின்பற்றுகிற சபையாருக்கும் மற்றவர்களுக்கும் அதை போதிக்கிறவரா இருக்காரு. அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7 வசனத்தை வாசிக்கப்போம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆமா, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, லாபமா இருந்த எவைகளையும் கிறிஸ்துவென்று நஷ்டமாக எண்ணினேன் அப்படின்ற இந்த வார்த்தை இந்த இடத்துல பவுலானவர் சொல்லுகிறாரு. அவர் கிறிஸ்துவுக்காக என்னத்தை நஷ்டமா எண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கூட லூக்கானவர் அவருக்காக அங்க சாட்சி கொடுத்திருப்பாரு. அதை கூட ஒரு வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமா இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட, அதாவது தன்னுடைய பிராணனையும் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து துணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்களுடைய ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக அவர் நஷ்டம் என்று எண்ண பிறகுதான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. அவர் சொல்கிறவராக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்து அதன்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா போதகர்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவரா இருக்காரு. அவர் அவருக்கு முதலாவது அவர் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் அதாவது துன்பப்படுத்தும் போது அவருக்கு அநேக அதிகாரங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பிறகு அவரே கொலை செய்ய தேடுகிறவர்களாகவும் மற்றவர்கள் அவர்களை அடிக்கிறவர்களாகவும் அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக தரம் துன்பப்படுகிறவர்களாகவும் அந்த இடத்துல இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துக்காக தான் அவருடைய அநேக அதிகாரங்களையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துக்காக எல்லாத்தையும் அந்த இடத்துல நஷ்டம் என்று விட்டுட்டு வந்திருக்காரு. அநேக உபத்திரவங்களிலும் அவர் மேன்மை பாராட்டுகிறார்னு கூட ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 கூட சொல்லியிருப்பாங்க. அவரு என்னென்ன உபத்திரவங்கள் பட்டாருன்னு அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய இயேசு கிறிஸ்துவாகப்பட்ட எல்லா உபத்திரவங்களிலும் அவர் மேன்மை பாராட்டுகிறவராகவே இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை போதிக்கிறவராக இருந்த பொழுது அவர் சொல்லுகிறவர் மாத்திரம் இல்லாமல் அவர் அதன்படி செய்து அவர் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருந்திருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற போதகர்கள் நம்ம சொல்கிறவராக மாத்திரம் இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது, செய்கிறவர்களாக இருக்கணும். அதாவது போதகர்களுக்கு மாத்திரமல்ல இந்த வேதரசனங்கள், நம்ம மற்றவங்களுக்கு எதனாவது சொல்றோம் அப்படின்னா அதுவே ஒரு சின்ன போதகம் மாதிரி தான். முதலாவது நம்ம சரியா இருக்கமா அப்படின்னு சோதிச்சு பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும். அதாவது இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அநேக வசனங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் அதன்படி செய்கிறவர்களா இருந்தாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை முடிந்தேன். இந்த இடத்துல லூக்கா சொல்றாரு, அவர் செய்யவும் உபதேசிக்கும். முதலாவது அவர் செய்கிறவரா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் உபதேசிக்கிறவரா இருக்காரு. அதாவது இந்த இடத்துல ஒரு போதகரா இருக்கணும்னா முதலாவது நம்ம செய்கிறவர்களா இருக்கணும், பின்பு மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நம்ம எடுத்து சொல்லுகிறவர்களா இருக்கணும். வசனம் மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்து சென்று அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்படி 4ஆம் வசனத்தை வாசிக்கணும். அவர் பிரயோஜனமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த இதுல இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு அப்படின்றது சொல்றாங்க. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சாத்தான் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, நீ பசியா இருக்காரு, 40 நாள் பசியா இருக்கிறீங்க, நீங்க இந்த கல்லுகள் அப்பமா மாத்தி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல அதை செய்யவில்லை. ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளால் வருகிற வார்த்தையினால் கூட நம்ம பிழைப்போம் அப்படின்ற சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது முதலாவது அவர் அந்த இடத்துல சாப்பிடாம இருந்துட்டு தான் தேவனுடைய வார்த்தையினால நம்ம பிழைப்போம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்றாரு. முதலாவது அவர் செஞ்சுட்டு நம்ம கிட்ட போதிக்கிறவர்களா இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூட தேவனை பரிச்சை பார்க்க கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நீங்க தாள குதியும் உங்களுடைய தேவதூர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது
அவர் வந்து தேவனை வந்து பரிச்சை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதலாவது வந்து தேவனை வந்து பரிச்சை பார்க்காததான் இருப்பாரு. பரிச்சை பார்க்காத இருந்துட்டு தான் நம்ம கிட்ட இருந்து சொல்லுகிறவரா இருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை வந்து சொல்லுகிறது மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருந்திருக்காரு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிற்காகவே அவர் இந்த இடத்துல வந்திருக்காரு. அப்படி வந்து அவர் நிறைவேற்றி வெற்றி அடைந்ததுக்கு பிறகு நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அதை வந்து அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறதா இருப்பாரு. நம்மளும் வந்து போதகரா இருக்கிற யாரும் மற்றவர்களுக்கு சொல்லுகிற யாரும் வந்து எப்படி இருக்கணும்னா அவர் செய்கிறவர்களாகவும் நம்ம சொல்லுகிறவர்களாகவும் இருக்கணும் தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்திருப்பாரு. அவர் வந்து எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியும். லூக்கா 22:44 கூட அவரு நமக்காக மரிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல வந்து அனுப்பப்பட்டிருப்பாரு. அது நிமித்தமாக அவருக்கு பயங்கர வியாகுலம் ஏற்பட்டிருக்கும். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் வந்து நமக்காக மரிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து மிகவும் வியாகுலப்பட்டிருக்காரு. அவர் அந்த இடத்துல வந்து அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்காக மரிப்பதற்காக ஒரு அநேக வியாகுலங்கள் வந்து அந்த இடத்துல பட்டிருக்காரு. இருந்த போதிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து நமக்காக மரித்து அந்த பாவமன்னிப்பு வந்து நமக்காக பெற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார் அந்த இடத்துல. அப்படி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு சொல்லுகிற தேவனுடைய சித்தத்தை செய்கிறவரா இருக்கும் பொழுது நாமளும் அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்மளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்ப்பாரு. பிலிப்பியர் 2:8 கூட வாசிக்கிறோம். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த இடத்துல பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரா இருந்திருக்காரு. அதாவது தேவனுடைய தேவன் சொன்னதுக்காக நம்ம மேல வைத்த அன்புக்காக வந்து அவர் கீழ்ப்படிந்து அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். நாமளும் அப்படி வந்து கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு அதை நம்ம வந்து போதிக்கிறதா இருக்கணும். யோவான் 15:12 கூட நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் மற்றவரிடத்தில் அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாரு. முதலாவது வந்து அவர் நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது முதல்ல வந்து அவர் நம்ம இடத்துல அன்பா இருந்துட்டு தான் நம்ம வந்து மற்றவர்கள் மேல ஒவ்வொருவர் மேலும் அன்பா இருக்கணுங்கிறத சொல்றாரு. அவர் வந்து செய்யாம ஒண்ணும் நம்ம கிட்ட சொல்லிட்டு போல, அவர் செஞ்சதை தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப நம்ம வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறதா இருக்கும்போது முதலாவது நம்ம செய்கிறதா இருக்கணும். தேவனுடைய இப்ப வந்து நம்ம சொல்லுகிறதா இருக்கும்போது நீங்களே செய்யாம இருக்கீங்களே, மற்றவங்களுக்கு நீங்க எப்படி போதிக்கலாம்னு யாரும் நம்மனால தேவனுடைய நாமத்தை வந்து தூஷிச்சிடக்கூடாது. அதுல வந்து நம்ம ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இப்படி வந்து புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் இருக்கிற வாழ்ந்தவங்களும் கிறிஸ்துவனோட மனுஷருக்கு ஒவ்வொருவரும் அப்படியே இருந்திருக்காங்க. எஸ்றா 7:10 வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலில கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது வேத வசனத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், அதாவது முதலாவது தேவனுடைய வசனத்தை ஆராயவும் அதன்படி செய்கிறவராகவும் வந்து தன்னுடைய இருதயத்தை வந்து பக்குவப்படுத்தி இருக்காரு அந்த இடத்துல எஸ்றா. பாருங்க, பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் கூட முதலாவது தங்கள் வந்து செய்கிறவர்களாக இருந்திருக்காங்க. சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இல்லாமல் அதை எப்படி செய்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருந்திருக்காங்க. அப்படி வந்து கிறிஸ்துக்குள்ளாக ஜீவிக்கிற நம்மளும் முதலாவது போதிக்கும் பொழுது நம்ம முதலாவது அந்த இடத்துல அந்த நற்கிரியைகளை செய்து மற்றவர்களுக்கு வந்து போதிக்கிறவர்களா இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வந்து அப்படி இருக்க முடியல, அதாவது யார் மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இவங்கள மாதிரி இருக்கலாம், இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, யார் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 23:2 வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இங்க பாருங்க, வேதபாரகர் பரிசேயர்கள் தேவனுடைய வசனம் வந்து அவர்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறது வந்து இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அது வந்து அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களா மாத்திரம் இருக்கிறார்கள் தவிர அவர் வந்து அந்த வார்த்தைகள் வந்து ஒன்றை கூட அவர்கள் கடைபிடிக்காதவர்களா இருக்காங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய வசனத்தை நம்ம சொல்லுகிற மாத்திரம் இல்லாம அது மாதிரி செய்கிறவர்களாக இருக்கணும். அது சொல்லி செய்யாம இருக்கனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரல்னாலும் அதை தொட மாட்டார்கள். அதாவது நம்முடைய மற்றவர்களுக்கு வந்து ஊழியக்காரா இருந்து நம்ம முன்னாடி போதிக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு வந்து சொல்லுகிற மாத்திரம் இருந்தா நம்முடைய சபையார்கள் வந்து நம்ம இடத்துல எப்படி அதை கேட்பாங்க, அதன்படி ஒரு காரியம் கூட செய்யல அப்படின்னா நம்மளை வந்து சபையார் வந்து எப்படி மதிப்பாங்க அப்படிங்கறத பாத்துக்கணும். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அது நம்முடைய கிரிகள், அது போதிக்கிறவர்கள் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு வெளியே மட்டும் காமிச்சுக்கிட்டு உள்ள வந்து அதன்படி செய்யாம இருந்தா அதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் நம்மளால தூசிக்கப்படுகிறதா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்க வந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு வந்து முன்மாதிரியா நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும்.
இயேசு வந்து இயேசு கிறிஸ்து மேல வந்து யாராவது குற்றம் சுமத்த முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வேளையும் முடியாது. அதே வந்து நாம கிறிஸ்து பின்பற்றுகளா இருக்கிற நம்ம வந்து நம்ம மேல குற்றம் சுமத்துற அடுத்தது வந்து நம்ம மேல குற்றம் சுமத்துறவர்களா இருந்தா நம்ம அதுக்கு தகுதியானவர்களா, போதிக்கிறவர்களுக்கு தகுதியானவர்களா இருக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்றோம். இப்போ வந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கோம், நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அதாவது நம்முடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். யாக்கோபு 5 வசனம் 19 கூட வாசி கேட்போம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அதாவது இந்த இடத்துல மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆத்மாவை வந்து மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து யாக்கோபு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மற்றவர்களுக்கு போதித்து நம்ம திருத்தர்களா இருக்கும் பொழுது நம்முடைய பங்கு இந்த இடத்துல எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. திரளான பாவங்களை மூடுகிறவர்களா இருக்கணுங்கிறத நம்ம அறிஞ்சிட்டு நம்ம முதல்ல போதிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு முதலாவது நம்மளுடைய நடைகளை வந்து நம்ம காத்துக்கொள்கிறவர்களா இருக்கணும். நம்மளுடைய வேதவசனம் படி நடந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கணுங்கிற இந்த இடத்துல சொல்றேன். மத்தேயு 7 வசனம் 3-4. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணிலே உத்திரம் இருக்கிற உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட்டும் என்று நீ சொல்வதற்கு. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது முதலாவது நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம இடத்துல என்ன குறைகள் இருக்கு, நம்ம போதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல என்ன குறைகள் இருக்குங்கிறது வேதவசனங்களாக நம்ம முதலாவது ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இடத்துல குறைகளை வைத்துக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் போதிக்கும் பொழுது அவர் வந்து உண்மையாலுமே தேவனுடைய வசனம் வந்து அவர்களுக்கு சேராது. நம்ம அதை வந்து சொல்லுகிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். நம்முடைய கண்ணில் வந்து உத்தரம் இருக்கும்போது அதை உணராமல் சகோதரருக்கு கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்மகிட்டே வந்து பெரிய குறைகள்லாம் வச்சுட்டு மற்றவங்களுக்கு வந்து நம்ம போதிக்கும் பொழுது அதை வந்து ஒருபோதும் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அதிலே பெரியப்படுகிறவரா இருக்க மாட்டாரு. அப்படி நம்ம பண்ணிக்கிறவங்களா இருந்தோம், நம்மகிட்டே குறைகளை வச்சுட்டு மத்தவங்களுக்கு வந்து அதை பத்தி போதிக்கிறவங்களா இருந்தோம்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்னு பாத்தீங்கன்னா வசனம் 5 மாயக்காரனே. அதாவது நம்ம இடத்துல இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம இடத்துல வந்து மாயக்காரரா இருப்போம் அப்படின்ற இந்த இடத்துல சொல்றாரு. தேவனுடைய வசனத்தை வந்து போதிக்கிறவர்களா இருக்கிற ஒவ்வொரு வந்து நம்ம முதலாவது கடைபிடித்தாதான் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி வந்து போதிக்காத பொழுது நம்ம வந்து எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா மாயக்காரனாக இருக்கிறோம் அப்படிங்க வந்து இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லுகிறாரு. ரோமர் 2 1, 2, 3 வசனம் வந்து வாசி கேட்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மற்றவர்கள் வந்து குற்றவாளிகள் என்று தீர்க்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் போதிக்கிறவர்களா இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து போக்கு சொல்ல இடமில்லை அப்படிங்கிறது வந்து பவுலானவர் வந்து இடத்துல சொல்றாரு. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், அதாவது நம்ம வந்து குற்றம் அப்படிங்கறத மற்றவர்களிடத்துல தீர்க்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளே செய்தோம்னா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளி ஆக்குகிறாய். அதாவது நம்ம வந்து மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால நம்மை நாமே குற்றவாளிகளா ஆக்கிக்கிறோங்கிறதா இது வந்து உண்மையா இருக்கிறது. அதாவது எங்க எப்படி தெளிவா சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த இடத்துல நீ மற்றவர்களை குற்றவாளிகள் சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி ஆக்கிறாய். நம்ம வந்து நம்மளே அது அதன்படி செய்யாமல் மற்றவர்களை வந்து இந்த இடத்துல குற்றவாளிகள் அப்படின்னு தீர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம தான் முதல் குற்றவாளியாக இருப்போம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிற பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்காக இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலாம் என்று நினைக்கிறாயா? இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நம்ம மற்றவர்களிடத்தை போதிக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்க நம்மளே செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு வந்து தப்பிக்கலாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவன் வந்து எல்லாத்தையும் வந்து கடைசி நாள் வந்து நியாயத்தில் நிறுத்துவாரு. அப்படி வந்து நம்ம இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது நம்ம வந்து அந்த இடத்துல பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி வந்து தேவனுடைய வார்த்தைகள் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறவர்களா இருக்கிறோம். முதலாவது நம்மை நாமே அது வந்து சரிப்படுத்தி கொண்டு நம்மை நாமே வந்து சோதித்து பார்த்துவிட்டு மற்றவங்களுக்கு போதித்தா தேவனும் மகிமைப்படுவார், மற்றவர்களும் அதை கேட்கிறவர்களா இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சகோதரர் வந்து மது அருந்துகளா இருக்காரு. அதை வந்து 2 சகோதரர் வந்து திருத்துறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மது அருந்தாமல் இருந்து அவர்கிட்ட சொல்றக்கும் இன்னொருத்தர் அருந்திட்டு அவர்கிட்ட சொல்றக்கும் வித்தியாசம் இருக்கு. முதலாவது அவர் வந்து அதாவது அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்ற போது அவர் கேட்கிறவங்களா இருப்பாரு. இப்படி செய்யாம அவர்கிட்ட சொல்லும் போது நீங்களே குடிக்கிறவங்களா இருக்காங்க, நீங்க எப்படி என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற அந்த தேவையில்லாத வாக்குத்தங்கள் அந்த இடத்துல வரும். அதனால வந்து நீங்க வந்து முதலாவது அதன்படி செய்கிறதா இருந்து மற்றவர்களுக்கு போதித்தோம் அப்படின்னா தேவனுடைய வசனம் வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புள்ளதா இருக்கும். யாக்கோபு 1 வசனத்துக்கு கூட வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும்.
இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, யாக்கோபு சொல்றாரு, கேட்கிறவர்களா மாத்திரம் இராமல் அது மாதிரி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. நம்ம வந்து வேதவசதி கேட்கிறோம் போதிக்கிறோம் அது மாத்திரம் அல்லாமல் அது மாதிரி செய்கிறவர்களாக இருக்கணும். அதாவது கிரியில்லாத விசுவாசம் வந்து செத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய செய்கைகள் வந்து அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம எத்தனை தான் சொல்லியும் அது வந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது, கிரியில்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறதுன்னு வந்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 26 கூட சொல்லியிருக்காரு. அப்படியாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள்னாலே எப்படி இருக்கும்னு முதல்ல நம்மளை சோதி தெரிந்து விட்டு மற்றவங்களுக்கு போதிக்கிறதா இருக்கணும். அப்படி நம்ம வந்து சோதி தெரியாம மற்றவங்களுக்கு போதிக்கிறதா இருந்தா நம்ம வந்து நியாய தீர்ப்புக்கு வந்து தப்பிக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையா இருக்கிறது. அடுத்தது இறுதியாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் வேத வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் செய்கிறாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்து போதும். இந்த இடத்துல வந்து நம்ம கேட்ட வசனங்கள் வந்து மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனங்களா பார்த்தோம்னா நம்ம இன்னும் ஜாக்கிரதையா அதை ஏற்றுக்கொள்ளலாம் இருப்போம். மனுஷர் என்ன வேணா பேசலாம், ஆனா தேவனுடைய வசனங்கள் இது உண்மையான வசனங்களா இருக்கிறது. அதை கேட்கிற நாம் வந்து இது தேவ வசனமா ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா தேவன் வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுகிறதா இருப்பாரு. நம்மளும் அதன்படி அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடக்கிறதா இருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து போதிக்கிறதா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம முதலாவது கீழ்ப்படிந்து விட்டு மற்றவர்களையும், அதாவது சபை மக்களையும் மற்ற சொல்லுகிற யாவருக்கும் வந்து நம்ம முன்மாதிரியா இருந்து விட்டு மற்றவர்களுக்கு நம்ம போதிக்கும் பொழுது அவர்கள் வந்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லைன்றா சும்மா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு, அதாவது வேதவசத்தை நம்ம போதிக்கிறவங்களா மாத்திரம் இல்லாமல் அதுமாதிரி செய்கிறவர்களா இருக்கணும்னு நான் சொல்றேன். வெறும் போதனை வந்து யார் வேணா சொல்லிக்கலாம், ஆனா அது மாதிரி செய்கிறவங்களாலதான் வந்து மற்றவர்களுக்கு வந்து முன்மாதிரியாக திகழ முடியும். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 18, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், அவரிடத்தில் அநீதி இல்லை. இது நம்ம சுயமா வந்து என்ன வேணா பேசலாம், ஆனா தன்னை அனுப்பினவருடைய மகிமை தேடுகிறவன் தான் உண்மையுள்ளவனா இருக்கிறான். நம்மளை அனுப்பினுடைய மகிமை தேடுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முதலாவது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கணும். அப்பதான் அவருடைய மகிமையை நம்ம தேடுகிறதா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல அநீதி இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. அதனால நம்ம அநீதி இல்ல போதவரா இல்லாம மாயக்காரனா இல்லாம மற்றவர்களுக்கு உண்மையாலுமே தேவனுடைய சத்தியத்தை போதிக்கும் பொழுது தேவன் வந்து மற்றவர்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான இருதயத்தையும் அந்த வசனத்தை அவர்களுக்கு இருதயத்தில் இருக்கும்படியாக அந்த வாய்ப்பையும் வந்து தேவன் நமக்கு தருவாரு. கேட்ட வசனத்தை தானே தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக.